காலையே இருந்துச்சு. அளவில் ஆகலை. தேத்தனை கண்டிப்பாக எழுதிடுங்க. தேத்து குடி ஆரிச்சு எங்கே போகிறேன்னா ஆட்டு தலை வாங்குறதுக்காண்டி போயிட்டுருக்கேன். முன்னாடி ஆட்டு தலை வாங்குறதுக்காண்டி போயிட்டுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை தான் மட்டன் வாங்கி பிரியாணி செஞ்சோம். இன்னைக்கு என்னன்னா ஆட்டு தலை. ஆட்டுக்கறி ஆட்டு தலை வாங்கியாச்சு. போயிட்டு செய்யணும். அப்படியே மூளையை தனியாக சர்வீனுக்கு செஞ்சு கொடுக்கணும் வித்தியாசமாக. அதுக்கடுத்து இதை அப்படியே பிரட்டல் மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. போயிட்டு நீ குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பணும். அதுதான் மதியம் தான் இந்த ஆட்டு தலை சாப்பாடு. குளிச்சு குளிச்சு எல்லாம் இது பண்ணி வேலை கிளம்பி வந்தாச்சு. இப்போ டீ கடையில் வந்து பேக்கரியில் டீ சாப்பிட்டு வந்துருக்கேன். டீ போட சொல்லி போட்டுட்டு டீயை குடிச்சிட்டு வேலைக்கு இன்றைக்கி என்னையமோ சைட்டில் பக்கி வைக்க வேண்டிய வேலை இருக்குது. இன்னொரு சைட்டில் ஒயிட் வாஷ் பண்ணணும். ஸோ 2 பேரை விட்டுட்டு நான் இங்கே போயிட்டு பக்கி வைக்கணும். இன்றைக்கி நாள் எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். நல்லபடியாக அமைஞ்சா சரி. பெயிண்ட் கடைக்கு பெயிண்ட் போட வந்திருக்கேன். உட்காந்துருக்கேன். பெயிண்ட்டு அங்கே போடுறதுக்கு போட்டாச்சு போல இருக்குது. போயிட்டு வேலைக்கு போட்டியா போட்டியா நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டு. ஆமாம் கலர் வீட்டாக்கு இன்னைக்கு சரக்கு வந்துருமா? 20 நம்மளுக்கு ஃப்ரீ பேக் வந்து சைட்டுக்கு போவோம். முடிஞ்சா இது மூளை சரி. 2 முட்டை சரி. இது மூளையில் முட்டை மட்டும்தான் இருக்குது. மூளையான இது கலக்கறி. கண்ணு தெரியுதா? கண்ணு காலையிலே வந்து தலை வாங்கி கொடுத்துருந்தேன். ஆட்டு தலை. ஆட்டு தலையை குழம்பாகவும் மூளையை வந்து பொரியல் மாதிரி முட்டை போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து சரின்னு முட்டை எனக்கு போட்டு தான் தெரியலை. பார்ப்போம். இது நல்ல சாப்பாடு. கழிப்பு சொன்ன வாழைக்காய் ஒன்று, மூளையில் கொஞ்சம் வித்தியாசம். இது வந்து கேரட் கொஞ்சம் எடுத்து ஒரு வழியாக வேலை முடிஞ்சு. இப்போ தான் முடிஞ்சுனால சரியாக வேலை 6:30 அந்த மாதிரி இருக்கும். உள்ளுக்கு ஒரு நாய் இருக்குது. கடிக்க வருது. பக்கத்துன்னு மூஞ்ச கழுவிட்டு வேகமாக வந்துட்டேன். கொஞ்சம் மேலே வந்து இப்போ தான் கைகால் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ கடைக்கு பெயிண்ட் கடைக்கு போயிட்டு டோக்கனை மாற்றிட்டு அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு வந்தாச்சு.
வந்தாச்சு. சர்வீனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று செஞ்சுருக்கு. குழிப்பணியாரம் காமிக்கிறேன். பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்க. குழிப்பணியாரம் சர்வீனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக, அதோட மூளை குழிப்பணியாரம் மூளை. என்ன சர்வீனு சாப்பிடுங்க. என் வீட்டில் வந்து இன்றைக்கி தோசைனாலே நான் தான் எப்பவுமே தோசை சொல்லுவேன். தோசை சொல்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதா இது நெய் தோசைக்கு அப்படியே நெய்யை வந்துட்டு நேரம் தூவி விட்டுட்டு தோசையை பரட்டி போட்டு அப்படியே முருகலாக சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். அதுவும் மீன் குழம்போடு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டே ஓரளவுக்கு நல்லபடியாக அமைஞ்சிச்சு. உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் என்னென்னா, டெய்லியும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட பசில்ஸு, அதாவது டிஃப்ரென்ஸு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 2 இமேஜ் கொடுத்தா அதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும், 2க்கும் எத்தனை இருக்குது அப்படின்றதையும் இதோட நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். மொத்தம் 2 விஷயங்களை பண்ணுற மாதிரி பண்ணிக்குவோம். சரி, இது கண்டினியூஸாக இந்த இது போய்கிட்டே இருக்கும். இனிமேல் இந்த வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக எப்படி சொல்கிறது, ஒன்று இடையில கேட்பேன். சப்போஸ் அப்படி இல்லாதுன்னா ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எண்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன், அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா இல்லைன்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கொஸ்டின் என்னென்னா, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுதான் கொஸ்டின். ஸோ டே 1ல் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். கொஸ்டின் கேட்டிருக்கோம். யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அடுத்து பசில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்து ஷோ ஆகும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 2 விஷயம் இருக்குது. கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து பசில் மொத்தம் எத்தனை டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10 செகண்ட் வந்து இது பண்ணிக்கிறேன். நீங்கள் பாஸ் பண்ணுறதுனாலும் பாஸ் பண்ணி நல்லா பார்த்துட்டு கூட ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ ஓகே, கரெக்டாக காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். இதுக்கான ஆன்சரையும் நான் நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன். பாய்.